இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 60 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்வது என்ன? நீங்கள் எப்படி இந்த பூமியிலே உங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்வது? எங்கு பார்த்தாலும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி யுத்தம் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜீவனை எப்படி காத்துக்கொள்வது என்ற நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு இடத்தில் இலவசமாக ஒரு பொருள் கொடுக்கிறார்கள் என்றால் கூட்டமே அங்குதான் இருக்கிறது. அங்கே நடக்கும் சண்டைகள் மிகவும் கொடியதாய் காணப்படும். ஆமென். அப்படிப்பட்ட இந்த பூமியிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜீவனை காக்க பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உலகில் மனிதன் செய்வதெல்லாம் விருதா. மனிதனை படைத்த தேவன் அவனை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அவனுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். மனிதனுடைய தேவைகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிக்கும் பொழுது நம்மிடத்திலே தேவனுடைய ஆவியின் கனிகள் வெளிப்படும். அவருடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவை யாவும் தேவனை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கடந்து வரும். ஆமென். இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அனுபவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆமென். அவர் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகள் அனைத்தையும் பரத்திலிருந்து சந்திப்பார். தேவனை நம்புகிற பிள்ளைகள் உண்மையும் உத்தமமுமாய் நடக்கும் பொழுது மனிதனை குறித்து கவலைப்பட வேண்டாம். மனிதன் செய்வது எல்லாமே விருதா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஜீவனை குறித்து பயமில்லாமல் வாழ்க்கை பயணம் செய்யலாம். ஆமென். ஆகையால் மனுஷனுடைய உதவி விருதா. நம்முடைய தேவனாலே நாம் பராக்கிரமம் செய்வோம். ஆமென். அவரே நம்முடைய சத்துருக்களை, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தருடைய கால்களால் மிதித்து போடுவார். ஆமென். நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று நம்முடைய தேவன் எழும்பி கிரியை செய்வார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பயமில்லாதிருப்போம். ஆமென். ஆமென்.